வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இந்தியாவினுடைய 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட ஒரு முக்கியமான மாநிலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பல துறைகள்ல ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு. சோ அந்த வகையில தான் இப்ப ரீசென்ட்டா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 2030க்குள்ள தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை 1 டிரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சாங்க. அதை தொடர்ந்து தான் இந்த வீடியோல நம்ம இப்ப கரண்டா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு எந்த செக்டார்ஸ்லாம் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா நம்ம தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவுடைய ஜிடிபில 8.8% பங்களிப்பை தமிழ்நாடு வழங்குது. தமிழ்நாட்டுடைய கரண்ட் ஜிடிபி அப்படின்றது 31.55 லட்சம் கோடியா இருக்கு. அதாவது 378 பில்லியன் யுஎஸ் டாலர். அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாடு எக்ஸ்போர்ட்ஸ்ல இந்தியாவிலேயே 3வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய எக்ஸ்போர்ட்ஸ் உடைய எக்கனாமி மட்டுமே 3.63 லட்சம் கோடி, அதாவது 43 பில்லியன் யுஎஸ் டாலர். அதே போல தமிழ்நாட்டுடைய இந்த எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற சில முக்கியமான செக்டார்ஸ் எல்லாம் எது அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல சர்வீஸ் செக்டார் 54% பங்களிப்பை கொடுக்குது. அதே போல மேனுஃபேக்சரிங் 33% பங்களிப்பும், அக்ரிகல்ச்சர் விவசாயம் 13% பங்களிப்பும் கொடுக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு எந்தெந்த துறைகள் எல்லாம் சிறந்து விளங்குது அப்படின்றத பத்தி பாத்துக்கிட்டோம்னா, எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், இவி, டெக்ஸ்டைல்ஸ், ஃபின்டெக், பாதுகாப்பு உற்பத்தி, கெமிக்கல்ஸ், நான் லெதர் ஃபுட்வேர், ஐடி செக்டார், உணவு பாதுகாப்பு, பயோடெக்னாலஜி போன்ற துறைகள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குது. அதே போல தமிழ்நாடு இந்தியாவிலேயே காற்றாலை மின் உற்பத்தியில 3வது மிகப்பெரிய மாநிலமா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுடைய மின் உற்பத்தியில தமிழ்நாடு 32.84% பங்களிப்பை கொடுக்குது. அதே போல தமிழ்நாட்டுல தனிநபர் வருமானம் அப்படின்றது 2,73,288 ரூபாயா இருக்கு. இந்தியாவிலேயே அதிக தனிநபர் வருமானம் கொண்ட மாநிலங்கள்ல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாவே விவசாயத்துல சிறந்து விளங்குற ஒரு மாநிலம். இப்பயும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல 13% பங்களிப்பை விவசாயம் தான் வழங்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நெல், கரும்பு, இஞ்சி, தேங்காய், மிளகு போன்ற விஷயங்கள் அதிகமா உற்பத்தி செய்யப்படுது. என்னதான் விவசாயம் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு முக்கிய பங்களிச்சாலும் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் அப்படின்றது முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி இல்ல. தமிழ்நாட்டுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது அப்படின்னா தொழிற்சாலை உற்பத்திகள் தான். ஏன்னா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்துல 33% பங்களிப்பை மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை உற்பத்தி தான் வழங்குது. அதே மாதிரி இந்த தொழிற்சாலை உற்பத்தினாலதான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. இனியும் தமிழ்நாடு இதை வச்சுதான் முன்னேற போகுது. இப்ப இந்தியாலேயே அதிக இண்டஸ்ட்ரீஸ் கொண்ட மாநிலம் நம்ம தமிழ்நாடு தான். இந்திய அளவுல 15.8% இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அப்படி தமிழ்நாட்டுல டயர் மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் அதனுடைய உதவி பாகங்களுடைய உற்பத்தி அப்படின்ற விஷயங்கள்ல தமிழ்நாடு சிறந்து விளங்குது. அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது ஃபாரின் கம்பெனிஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்படி இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல முதலீடு செஞ்ச சில முக்கியமான ஃபாரின் கம்பெனிஸ் பத்தி பாத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபோர்ட், டெல், கேட்டர்பில்லர், ஃபாக்ஸ்கான், சாம்சங், ரெனால்ட், நிசான் போன்ற இன்னும் பல ஃபாரின் கம்பெனிஸ் தமிழ்நாட்டுல இருக்குது. இந்த ஃபாரின் கம்பெனிஸ் உடைய முதலீடுகள் அப்படின்ற ஒன்றும் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கிற தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது சிப்காட், அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. 1971ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டுல தொழிற்சாலைகளை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சிப்காட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதன்படி தமிழ்நாட்டுடைய இந்த தொழில் வளர்ச்சிக்கு சிப்காட் வந்து ஒரு பெரிய பங்காற்றி இருக்கு. இந்த சிப்காட் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமா நம்ம ஒசூர் எடுத்துக்கலாம். 1970களில் ஒசூர் வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்தா இருந்துச்சு. அதே மாதிரி ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது வெறும் 9,000 இருந்துச்சு. அதே போல ஒசூர்ல உள்ள இண்டஸ்ட்ரீஸ் உடைய எண்ணிக்கை 10 இருந்துச்சு. அதே 50 வருஷம் கழிச்சு இப்ப 2024ல ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது 6 லட்சத்துக்கும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப ஒசூர்ல 3500க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதே போல ஒசூர் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய 21 மாநகராட்சிகள்ல ஒரு மாநகராட்சியா இருக்கு. இதுக்கு காரணம் ஒசூருடைய தொழில் வளர்ச்சி. அதுக்கு காரணமா இருந்த சிப்காட் தான். 1970களில் சிப்காட் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒசூர்ல உள்ள ஏக்கர் கணக்கான லேண்ட்ஸை கையப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அதாவது தொழில் செய்யறதுக்கு உகந்த நிலங்களா பார்த்து சிப்காட் வந்து கையப்படுத்துறாங்க.
இதுக்கப்புறம் ஒசூரை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வந்து ப்ரோமோட் பண்ணாங்க. அதனுடைய விளைவா நிறைய வெளிநாடு நிறுவனங்கள் அவங்களுடைய முதலீடுகளை ஒசூர்ல வந்து செஞ்சாங்க. இதனாலதான் ஒசூர் வந்து இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. சோ இந்த மாதிரி இப்ப கரண்டா தமிழ்நாட்டுல 50 ஊர்கள்ல சிப்காட் இருக்குது. அதே போல இப்ப 2022-23 ஆண்டு நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டுடைய கடன் விவரம் அப்படின்றத பத்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஐடிஎஸ் ஜிடிபி அப்படின்றது 26.29% இருக்கு. அதே மாதிரி ஐசிஆர்ஏ உடைய தகவலின்படி கடந்த 4 ஆண்டுகளா தமிழ்நாடு கடன் சுமையில இருந்து முன்னேறி வருது அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா சொல்லுது. அதே போல இப்ப நம்ம தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிற சில துறைகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரானிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், மேனுஃபேக்சரிங், ரெனவபிள் எனர்ஜி, மெடிக்கல் டூரிசம் போன்ற துறைகள்ல தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. இதனாலதான் இப்ப தமிழ்நாடு இந்தியாவிலேயே 2வது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட மாநிலமா இருக்கு. இதோட நிக்க போறதும் இல்ல. அடுத்து 2030க்குள்ள தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சு அதை நோக்கி தமிழ்நாடு இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கு.